தமிழா வலைவழி மாணவர்களுக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். என்ன உறவுகளே, எல்லாம் நலமா இருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே 4 வகுப்பு முடிச்சிட்டோம். இது 5வது வகுப்பு. இந்த 4 வகுப்புமே தமிழா வலைவழியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். முக்கியமாக எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிறது ஒரு 9 பகுதி இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கிறது நவுன் முடிச்சிட்டோம், பெயர்ச்சொல். அப்புறம் ப்ரோனவுன், பிரதி பெயர்ச்சொல்னு முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸுங்கிறது என்னன்னா வினைச்சொல். இந்த உலகத்துல வினை இல்லாம எதுவுமே இல்லை. அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனும் நம்ம பண்ணாம, ஒரு வேலை செய்யாம இந்த உலகம் இயங்காது அப்படிங்கிறது தான். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே அந்த வேர்ப்ஸ் கேட்டகரியில வந்துடும். சரிங்களா? அதுல ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு. நம்ம அதை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த நம்ம வலைவலிக்கு புதுசா இருந்தீங்கன்னா போய் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மற்ற வகுப்புகளுக்கும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அங்கேருந்து படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இது ஒரு பாடத்திட்டம் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு எளிமையா இருக்கும் பின் தொடர்றதுக்கு. சரிங்களா? நம்ம அவங்க இன்னைக்கு வகுப்புல போகலாம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் அதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்னு சொன்னது. அதில் மொதல் 9 இருக்கு இல்லைங்களா? 3வது வேர்ப்ஸ். இந்த வினைச்சொல்ல நம்ம பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்ஷனு, இன்னொன்று ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆக்ஷன்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். ஏன் அவன் முட்டை வச்சு வினை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவான். இவன் சரியான ஆளு, வினை பிடிச்ச வேணாக்கான்னு சொல்றான். அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை செஞ்சிருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அது நல்ல செயலாக இருக்கலாம், கெட்ட செயலாக இருக்கலாம். வினை வச்சுட்டான்னா அது கெட்ட செயல் தான். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இருக்குல்ல. ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா ஒரு வயசானவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். எப்படி வீட்டில் பெரியவர் எப்படி இருக்காருன்னா, ஏதோ உட்காந்து காலத்தை தள்ளிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்றது. இப்ப சில பேர் கார் வச்சிருப்பாங்க, சரிங்களா? நான் நிறைய நிலம் வச்சிருக்காங்க, ஐட்ல இருக்கம்பாங்க. இது எல்லாமே இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல வந்துடும். அதை பத்தி நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். இந்த கிளாசிபிகேஷன்ல நிறைய டைப் இருக்கு. முக்கியமா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் எப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஸ்டேட்டிவ். இந்த ஸ்டேட்டிவ்ங்கிறது என்னன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு இன்னொரு மீனிங் லிங்கிங்னு ஒன்று சொல்லலாம். சரிங்களா? முதல்ல நம்ம ஆக்ஷன் வேர்ப் பார்ப்போம். இந்த ஆக்ஷன் வேர்ப் என்ன? பிசிக்கலா அந்த ஆக்ஷன் இருக்கும், இல்லை மென்டலா இருக்கும், ப்ராசஸா இருக்கும், அப்புறம் ஈவெண்ட்ஸா இருக்கும். இன்னும் நிறைய வகை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு உதைக்கிறது, விளையாடுறது, அப்புறம் அடிக்கிறது, படிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே இந்த ஆக்ஷன்ல வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அது பிசிக்கல் ஆக்ஷன் ஆக்கலாம், திங்கிங் மென்டல் ஆக்ஷன் ஆக்கலாம், ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் இது மாதிரி இருக்கலாம், இல்லை ஈவெண்ட்ஸா இருக்கலாம். ஒரு பிளே, ஒரு கேம்ஸ் விளையாட போறோம், அது மாதிரி ஈவெண்ட்ஸா இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் இந்த ஆக்ஷன் வந்துடுது. அப்படின்னா இதெல்லாம் சுறுசுறுன்னு இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது. ஸ்டேட்டிவ் இருக்கு பாருங்க, ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதுல என்னன்னா எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த நிலைமையில இருக்கும், எந்த நிலையில இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீர் இருக்கு, அதே மாதிரி காற்று இருக்கு, அப்புறம் திடப்பொருள், திண்ம பொருள், வாயு பொருள் சொல்றோம். இதெல்லாம் ஸ்டேட், அதனுடைய நிலைத்தன்மை. அப்புறம் ஃபீலிங், ஐ ஃபீல் சோ சேட் டுடே அப்படிங்கிறது. அப்புறம் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு மென்டல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் அப்படி சொல்றது. அப்புறம் பொசஷன்ஸ், நம்மள்ட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு காட்டிப்போம்ல, அது உண்டு. அவன் பங்களா வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்றது தான் இந்த பொசஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது ஐ ஹாவ் 2 பென்ஸ், ஹி ஓன்ஸ் 5 கார்ஸ், அது மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் என்னன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், நிலைத்தன்மை, அவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்கிறத சொல்றது தான் அது இந்த வேர்ப்ஸ். அப்ப இது சும்மா இருக்கிறது, இது சுறுசுறுப்பா இருக்கிறது, அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம போவோம். ஹி இஸ் ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். சரிங்களா? தே ஈட் ராகி தோசை, அப்படின்னா அவர்கள் கேழ்வரகு தோசையை சாப்பிடுகிறார்கள். இப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ்க்கு போய் பார்ப்போம் என்னன்னு. அதுல பாத்தீங்கன்னா ஐ லவ் சாக்லேட்ஸ், வி ஓன் 2 கார்ஸ். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப் இருக்குல்ல, இதுல எதுவுமே ஐஎன்ஜியை நம்ம போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சு, இது முக்கியமான பாயிண்ட். இது ஐ எம் லவ்விங் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறதோ, இல்லை ஐ லவ் ஹர் அப்படிங்கிறது ஐ எம் லவ்விங் ஹர் அப்படிங்கிறது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு உலக நியதி மாதிரி, அது நடந்து கொண்டே இருக்கும். அதனால அது எப்பயுமே யூனிவர்சல் ட்ரூத்னு கூட சொல்லாத. ஐ லவ் சாக்லேட்ஸ். அப்புறம் வி ஓன் 2 கார்ஸ்னும் போது வி ஆர் ஓனிங் 2 கார்ஸ்ன்னு சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா? இப்ப அடுத்தது ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்னு பார்த்துட்டோம். இத சில வேர்ப்ஸ் என்னன்னா ரெண்டுலயுமே சேர்ந்து வரும். அது என்னென்ன வேர்ப்ஸ்னா, ஒரு உதாரணத்துக்கு டேஸ்ட்ங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா த சூப் டேஸ்ட் சால்ட்டி, அந்த சூப் உப்பா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஐ டேஸ்ட் த சூப் அப்படின்னு சொல்றேன். நான்
சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வேர்ப் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷன்லையும் பயன்படுத்தலாம், இல்லை ஸ்டேட்டிவ்லையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து 2வது கிளாசிஃபிகேஷன். இந்த வேர்ப் கிளாசிஃபிகேஷனில் செகண்ட் டைப் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் டைப்பு, இன்ட்ரான்சிட்டிவ் டைப்புன்னு இருக்குது. இப்போ இந்த டிரான்சிட்டிவ் டைப்னா என்ன அப்படின்னா, டிரான்சிட்டிவ் டைப் ஆஃப் வேர்ப்ஸ் அது எல்லாமே வந்து தே நீட் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி சென்டென்ஸ் வாக்கியம் வந்து அமைக்கும் போது நம்ம கிளியராக சொல்லி தரோம். பட் இப்போ வந்து இந்த நிலைமைக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்னன்னா எஸ்விஓம்பாங்க, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். அப்படின்னா வந்து இப்போ ஐ டீச் கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஐங்கிறது சப்ஜெக்ட், டீச்சுங்கிறது வேர்ப், அப்புறம் கிராமருங்கிறது நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ல வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் எல்லாமே தே நீட் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது எதை வச்சு ஆப்ஜெக்ட் நீங்க சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கேள்வி இல்லை ஒரு வந்து ஒரு வாக்கியத்துல சென்டென்ஸ் வந்து நீங்க சொல்லும்போது எதை யாரைன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அங்க வர்றதுதான் ஆப்ஜெக்ட். எது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் வந்துடும். அப்ப கீழே வர உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஆன்சர் ஆஃப் வாட் ஆர் ஹூம், அதுக்கு என்ன பதில் வருதோ தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? எளிதா விளங்குதா? இப்ப அடுத்து வந்து நம்ம உதாரணத்தோட பார்ப்போம். ரம்யா கேவ் ராகுல் எ புக். ரம்யா ராகுலுக்கு எதை கொடுத்தா? புக். புக் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா? முக்கியமா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று இருக்கலாம், அதுக்கு அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? அப்ப எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தோம்னா எதுக்கு புத்தகத்தை, அப்ப யாருக்கு? ராகுலுக்கு. இல்லைங்களா? அப்ப எதை யாரைன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதுக்கு யாருக்கு அது மாதிரிலாம் வரும் பாருங்க, டு ஹூம் அப்படிங்கிறது, அது வந்ததுன்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இது வந்து புக்குங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ராகுல்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி அடுத்தது போகும், த டாக் சேஸ் த பால். இங்க வந்து நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. நேரடியாக வந்து அந்த நாய் வந்து பாலை துரத்தியது. சரிங்களா? அப்ப இந்த பாலுங்கிறது டைரக்டா நமக்கு ஆப்ஜெக்டா வந்துடும். சரிங்களா? சப்ஜெக்ட், வேர்ப், அப்புறம் ஆப்ஜெக்ட். இப்ப அடுத்து 3வது சென்டென்ஸ் பாருங்க, ஐ டீச் யூ இங்கிலீஷ் கிராமர். ஐ டீச், வாட் டு ஐ டீச்? இங்கிலீஷ் கிராமர். அப்ப இங்கிலீஷ் கிராமங்கிறது இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். சாரி, அது தப்பா போயிடுச்சு. இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? யாருக்கு நடத்துறோம்? உங்களுக்கு நடத்துறோம். அப்ப இதுல இருந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஐ டீச் யூ இங்கிலீஷ் கிராமர். அப்ப இங்கிலீஷ் கிராமர்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். த சேம் லைக் ஹியர், புக்குங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ராகுல்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இது ஃபுல்லா டிரான்சிட்டிவ். அப்ப டிரான்சிட்டிவ் வேர்ப் உள்ள சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணோம்னா எஸ்விஓ இருந்தே ஆகணும், அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? லெட்ஸ் மூவ் டு இன்ட்ரான்சிட்டிவ் நவ். இந்த இன்ட்ரான்சிட்டிவ்க்கு டஸ் நாட் நீட் அன் ஆப்ஜெக்ட். சரிங்களா? பேபி கிரைஸ், அந்த குழந்தை கத்துது, அதோட சரி. அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக என்னன்னா அந்த அட்வர்ப்ஸ் வரும், இல்ல இன்ஃபினிட்டிவ் வரும், ஈவன் அட்ஜெக்டிவ் வரும், இல்ல ப்ரிப்போசிஷன் வரும். இதுல அந்த பேபி கிரைஸ் லவுட்லி அப்படின்னு சொல்றோம். அப்ப ரொம்ப குழந்தை வந்து சத்தமா கத்துது. ஆனா எதுக்கு, யாரை கத்துது, எதுக்காக கத்துது நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அதனாலதான் வந்து இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் உள்ள சென்டென்ஸ் வந்து தே டோன்ட் நீட் அன் ஆப்ஜெக்ட், அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா தே ஃபாலோட் பை அட்வர்ப்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இன்ஃபினிட்டிவ், ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் வரலாம், வராம இருக்கலாம். இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் வரும் அப்படின்னா, ஆக்ஷன், இப்போ தூங்குறாங்கல்ல அந்த தூங்கத்துல வரும். குரட்டை விடுறாங்கல்ல, அது இன்னும் நல்ல உதாரணம் இல்லைங்களா? அப்புறம் என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டேட்னா ஒன்று ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு ஆந்திரான்னு போயிடாதீங்க, எந்த நிலை அப்படிங்கிறது. அப்புறம் வந்து சவுண்டு, சத்தமா கைத்தட்டுறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்க்கான உதாரணம். ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷி டைட் பீஸ்ஃபுல்லி. அப்போ இந்த பீஸ்ஃபுல்லிங்கிறது நமக்கு அட்வர்ப்ல வந்துடும். சரிங்களா? அப்புறம் இந்த ஆக்ஷன்ல பார்த்தா ஸ்லீப், ஸ்னோர் இருக்கு. ஹீ ஸ்னோர்ஸ் லவுட்லி, இல்லைன்னா பாய்ஸ்ட்ரஸ் அப்படி சொல்லுவோம். அப்புறம் சவுண்டு, அப்லோட், எல்லாம் கைத்தட்டோம்ல, தி அப்லோடட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து நமக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ல வருது. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, த பேபி கிரைஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு.
வி சிட் ஆன் த பெஞ்ச். இந்த ஆன் த பெஞ்சுங்கிறது வந்து எதை யாரைங்கிறத குறிக்காது. சரிங்களா? அதனால வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆன் த ப்ரிபோசிஷன் வந்துடுது. வி சிட் ஆன் த பெஞ்ச். ஸோ இது வந்து இரண்டாவது வகையா நம்ம வந்து வேர்ப்ஸை கிளாஸிஃபை பண்றோம். இன்னும் 2-3 வகை இருக்கு. அது ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்களா? இப்போ வேர்ப்ஸ்ல என்னென்ன இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம? ஆக்ஷன் வேர்ப் பார்த்தோம். அப்புறம் ஸ்டேட்டிவ் பார்த்தோம். ரெண்டாவது வகையில வந்து டிரான்சிட்டிவ் என்னன்னா, இன்ட்ரான்சிட்டிவ் என்னன்னா இது பார்த்துக்கோமா? இன்னும் அதில் நிறைய வகை இருக்கு. என்னென்ன பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெகுலர் வேர்ப்ஸு, irregular வேர்ப்ஸு, அப்புறம் ஃபைனைட் வெர்பு, நான் ஃபைனைட் வெர்பு, இது மாதிரி நிறைய இருக்கு. அதை நம்ம ஒன்று பார்க்கலாம். இந்த வகுப்புல இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப வந்து ஒரு கீழே வந்து உங்களுக்கு வீட்டு பாடம் ஒன்று கொடுப்பேன், ஹோம்ஒர்க் ஆஸ் யூஷுவல். சரிங்களா? அந்த ஹோம்ஒர்க் பாடத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப வந்து அன்பாஸ் பண்ணி செக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வேர்ப்ஸ் கிளாசிஃபிகேஷன் தெரியுங்கிறது நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு 15 நிமிஷம் 12 நிமிஷம் சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து ஒரு சின்ன ஒரு வகுப்பு தான் நமக்கு. இது வந்து ஒரு 45 நிமிஷமா 50 நிமிஷம் எடுக்க முடியாது யூடியூப்ல. அதனால நீங்க என்ன பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே வகுப்பை நீங்க வந்து 2-3 தடவை போய் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். என்னங்கிறது ஈஸியா நீங்க உள் வாங்கிக்கலாம். உள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வகுப்புல கிராமர்ல வந்து அடிச்சுக்க முடியாது. நீங்க நல்லா படிக்கலாம். அதனால உள்ள போங்க, பாருங்க, 2-3 தடவை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லுங்க. ஏன்னா ஆங்கிலம் வந்து நமக்கு சுமையாக இருக்கக்கூடாது, சுகமா இருக்கணும். அதான் நம்மளுடைய தமிழா வலையொலியுடைய எதிர்பார்ப்பே, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த வகுப்புல வேர்ப்ஸ் 2 அப்படிங்கிறதுல இந்த ஒரு நாட்கள்ல பார்க்கலாம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.